10 லட்சம் ரூபாய் உள்ள ஒவ்வொரு நாளும் எத்தனை உடை மாற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர். யோசிச்சு பாருங்க. நம்முடைய மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்த போது அப்போதுதான் அவர் அரையாடை அணிய துவங்கினார். எதற்காக என்றால், என்னுடைய சகோதரர்கள், இந்திய சகோதரர்கள் உடை இல்லாமல் கஷ்டப்படும் போது நான் இப்படியான அரையாடை அணிவதுதான் நியாயமாக இருக்கும் என்று சொன்னவர் நம்முடைய மகாத்மா காந்தி. ஆனா இப்போ ஒன்றிய தலைவர் என்ன செய்யறார்? ஒவ்வொரு வேளைக்கும் சினிமா ஷூட்டிங் மாதிரி உடை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்தாற்போல் ஒரு உடையை, வேஷத்தை போட்டுக்கொண்டு திருப்பதி கோயிலுக்கு போறாரா, நாமம் திருப்பதி கோயிலுக்கு போறாரா, காங்கிரஸ் கரை வேஷ்டி கட்டி இருக்காருங்க. அப்படின்னா கொள்கையை விட்டு கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம். காங்கிரஸ் எதிர் திசையில் இருக்கிறது, பிஜேபி இந்த திசையில் இருக்கிறதுன்னா காங்கிரசின் கொள்கை என்பது சமூக நீதி, சமநீதி. ஆனால் பிஜேபியின் கொள்கை என்பது வைதிகர்களின் நீதி மட்டும்தான், மனு நீதி மட்டும்தான். அப்படியானால் அந்த வாக்காளர்களை கவர்வதற்காக இவர் எப்படிப்பட்ட வேஷத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு பாருங்களேன். இது மிகப்பெரிய கொடுமை இல்லையா?